தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஃபைனல் வார்னிங்கை முன் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நான் பொறுக்க மாட்டேன்ற மாதிரி அவ்வளோ கொந்தளிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை பத்தி பார்க்க போறோம். இது கூடவே இந்த ஈரானோட என்ஜினியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்ன வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்க, இது எல்லாத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ இன்டர்செப்ட் பண்றதுக்குன்னு நிறைய ஏர் டிஃபென்ஸை பல நாடுகளும் வச்சிருக்கோல. அதுவும் ஏர் டிஃபென்ஸ்ல பேர் போன நாடு இஸ்ரேல். அயன் டோம் இதைத்தான் அவங்களுக்கு அடையாளமாக சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ ஏற்பட்ட இஸ்ரேலில் மல்டி லெவல்ல ஏர் டிஃபென்ஸை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இவேட் பண்ணி ஒரு மிசைல் போய் அங்கே ஹிட் பண்ண முடியும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க, இருக்கு. ஏன்னா இப்போ மட்டும் சொல்லலை, 12 டே வார் அப்பயே சொல்லியிருந்தேன். அந்த டைம்லயே எங்க ஈரானோட மிசைல் கேப்பபிலிட்டியை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவங்க எவேட் பண்றாங்க, ஏர் டிஃபென்ஸை தாண்டி ஏமாத்திட்டு போய் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதை இப்பயும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு போகுதுன்னா, ஈரான் மிசைல்ஸை லான்ச் பண்ணி விட்டுருது இஸ்ரேல் மேல. இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அதை இன்டர்செப்ட் பண்ற முயற்சியில அதுவும் மிசைல் தான் திருப்பி லான்ச் பண்ணும். ஏன்னா வர்ற மிசைல அடிக்கிறதால இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஏமாத்துதுங்க ஈரானோட மிசைல். வர்ற மிசைல லைட்டா ரூட்டை மாத்துது. இது எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. இந்த ஒரு வீடியோவை ஐஆர்ஜிசி சைட்ல இருந்து வெளியிட்டிருக்காங்க. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரி சைட்ல ஒரு வீடியோ வெளியிட்டா நம்ம அதை ஆத்தன்டிகேஷன் எடுத்து சொல்றோமா, அப்ப ஐஆர்ஜிசி சார்ந்து வெளியிட்டாலும் சொல்லிதானே ஆகணும். இதுதானே கரெக்டா இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுற மக்களே பாருங்க எப்படி ஏமாத்தி போகுது அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ காலமா ஈரான் அவங்களோட மிசைல் ஆர்சனல்ல இருக்க ஒவ்வொரு மிசைலையும் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, இன்ஜினியரிங் சார்ந்து பல விஷயம் எந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்காங்கன்றது இப்ப லிட்டரலா தெரியுது. இந்த ஹார்முஸ் இப்போதைக்கு உலகமே பதறிட்டு இருக்க பெரிய காரணம் இந்த ஹார்முஸ் தான். அங்க நட்பு நாடுகளோட கப்பல்களை மட்டும்தான் நாங்க போக விடுவோம், மற்ற கப்பல்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவோன்னு ஈரான் சொல்றதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ஆடியோ இப்போ வெளியா இருக்கு. என்னன்னா, இந்த ஹார்முஸ்ல கண்டெய்னர் வெசல்ஸ் எப்பவும் போல பயணப்பட்டு இருந்திருக்கு. சரி ஒன்னும் ஆகாது போல இருக்கே அப்படின்னு நிலைமை சுமூகமாகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பயணப்பட்டிருக்கு. அந்த டைம்ல இந்த சவுதி கோஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு அருகில 2 இன்சிடென்ட்ஸ் 1 மணி நேரம் கேப்ல நடந்திருக்குங்க. இதை யூகேவோட மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன்ஸ் இருக்காங்க அந்த அமைப்பு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஒரே மணி நேரத்தில் 2 இன்சிடென்ட்ஸ் இது போல் நடக்குதுன்றாங்க. என்ன இன்சிடென்ட்ஸ்? ப்ரொஜெக்டைல்ஸ் வந்திருக்கு, அந்த கப்பல்களை ஹிட் பண்ணியிருக்கு, அடிச்சிருக்கு. ஆனால் யார் லான்ச் பண்ண என்னன்னே தெரியல. அந்த ஹார்முஸ்ல ஏதோ அட்டாக் நடக்கிறதுனாலே எல்லாம் யாரை கை காட்டுவோம்? ஈரானை. ஆனால் ஈரான் பண்ணிச்சா இல்லையான்றது இப்போ வரைக்கும் தெளிவாக தெரியலங்க. ஆனால் 2 வெசல்ஸ் ஹிட் பண்ணப்பட்டிருக்கிறத மட்டும் இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஹார்முஸ் சார்ந்து ஐஆர்ஜிசி வான் பண்ணியிருப்பாங்களே, அது போல ஆடியோ மட்டும் கேட்க முடியுது. அதுக்காக இவங்க தான் அடிச்சாங்க நான் சொல்ல வரல. அந்த ஆடியோல அவங்க தெளிவாக வான் பண்ணியிருக்காங்க. ஏங்க இந்த ஹார்முஸ்ல இந்த பகுதியெல்லாம் வராதீங்க, ரிஸ்க்கு, நீங்க எங்களோட ரூலை பிரீச் பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்கள் அடிச்சு காலி பண்ண வான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு கப்பல் சார்ந்த ஈரான் வார்னிங்கை முன்வைக்கிறாங்கன்னா அந்த கப்பலை இயக்குறவங்க அந்த வார்னிங்கை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உயிருக்கு பயந்து. ஏன்னா ஈரான் அடிச்சிட்டு இருக்க விஷயம் உலகத்துக்கே தெரியும். அதையும் தாண்டி சில கப்பல்கள் மேல வந்து ப்ரொஜெக்டைல்ஸ் ஹிட் பண்ணுது அப்படின்னா அது ஈரான் தான் பண்ணுதா வேற என்ன பண்றாங்களா? டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒட்டுமொத்த கலேபரத்தோட ஆரம்ப நாயகன். இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, ஈரானோட புதிய ரெஜிம் இருக்குல்ல, அமெரிக்காவோட கனவே தானே பழைய ரெஜிமை தூக்கிட்டு புதிய ரெஜிமை கொண்டு வரணும்னு. அதை பெரும்பாலான தலைவர்களை போட்டு தள்ளிட்டாங்களே, அதான் புது ரெஜிம்னு வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புது ரெஜிம் கூட நாங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த போரை நிறுத்துறதை பத்தி. ஒருவேளை இந்த டீலை சீக்கிரமா ஈரான் ஒத்துக்கிச்சு சைன் பண்ணிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவன் அப்படி சைன் பண்ண ஒத்துக்கல, நீங்க உங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பவர் பிளான்ஸ் குறிப்பா, அதெல்லாம் ஆட்சி காலி பண்றோம். உங்களோட பெரிய பலமே என்ன? ஆயில் வெல்ஸ், அந்த எண்ணெய் கிணறுகள்னு சொல்லுவோல, அதையும் அடிச்சு காலி பண்றோம். அப்புறம் முக்கியமா என் கண்ணு ரொம்ப வருஷமா உறுத்திக்கிட்டு இருக்க கார்க் ஐலாண்டு, அதையும் அடிச்சு முடிச்சிடும் பாத்துங்க. ஸோ சீக்கிரம் டீலை சைன் பண்ற வழியை பாருங்கன்னு நெகோசியேஷனை கூட
ப்ரெஷரை கிரியேட் பண்ற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. இப்போ உங்களுக்கு புரியும் ஈரான் எதுக்காக இவ்வளவு தூரம் அமெரிக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதான் மாதுளம்பழம் ஜூஸை குடிச்சிட்டு உங்களை ஈஸியாக அடிச்சிட முடியுன்ற மாதிரிலாம் சில வேலைகளை பண்ணி வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. வீடியோ மேலே வீடியோவா அது எதுக்காகனது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இஸ்மாயில் பகை ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அதோட ஸ்போக்ஸ் பர்சன், இவர்கிட்ட கேட்குறாங்க செய்தியாளர்கள், ஏங்க இது போல ட்ரம்ப் ஏதோ உங்ககிட்ட பேசிட்டே இருக்காராமே, சீரியஸா போயிட்டு இருக்காமே டாக்லாம், உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, யார் சொன்னா உண்மைன்ட்டு, எங்ககிட்ட இது வரைக்கும் அமெரிக்கா டைரக்டா ஒன்னுத்தையும் பேசலான்றாருங்க. யாரு சொல்றது பொய்னே தெரியல, இது வரைக்கும் அமெரிக்கா ஒன்றும் பேசல. நடுவில் மீடியேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க மூலமா தான் ரெண்டு தரப்பும் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா இவங்க கண்டிஷன்ஸை முன் வைக்கிறது, நாங்க முன் வைக்கிறது ஃபுல்லாக மீடியேட்டர்ஸ் மூலமா போயிட்டு இருக்கு. டைரக்டா இது வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை கூட நடக்கலன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த என்பிடி இருக்குல்ல, இதை பத்தின தன்னோட அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி இருக்கு பாருங்க, இந்த ஒப்பந்தம் இது 1970 இருந்து இப்போ வரைக்கும் அலைவா இருக்கா. இதை பேக் பண்ற நாடுகள்ல ஈரானும் ஒண்ணு. நாங்களும் ஃபுல்லா அதை நம்புறோம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, உலகம் முழுக்க அணு ஆயுத பரவலை தடுக்கணும். அதாவது அணு ஆயுதத்தை உருவாக்காதீங்க, ஆனா நீங்க இந்த நியூக்ளியரை வச்சு டெவலப்மெண்ட் ரிசர்ச் சார்ந்து நியூக்ளியர் எனர்ஜிக்காக உங்க நாட்டு மக்கள் நலன் சார்ந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தை என்பிடிஏ அஷ்யூர் பண்ணுது. ஈரானும் என்பிடிஏ முழுசா நம்புதுல, அதுபடி செயல்படுதுல. இன்னும் ஈரான் நாங்க இந்த அளவுக்கு நம்பியும் கூட இப்போ ஒரு கொஸ்டின் என் மனசுல தோணுது. அது என்ன தெரியுமா, அந்த என்பிடில சொல்லப்படுற எல்லா உரிமைகளும் ஈரானுக்கு கிடைக்குதா இல்லையா? ஒரு நியூக்ளியர் பவரை, அந்த எனர்ஜியை நாட்டு மக்கள் நலன் சார்ந்து பயன்படுத்தலாம்னு குறிப்பிட்டிருக்கீங்களே, அதை நாங்க பண்ணா மட்டும் ஏதோ நாங்க நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறோன்ற மாதிரி அமெரிக்கா ஒரு பொய்ய சொல்லுது. அது உலக நாடுகள் நம்புது. அப்ப எங்களுக்கான அந்த ரைட்ஸ் இந்த ஒப்பந்தம் மூலமா கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நியாயமான கேள்வி கேட்கறாப்ல. நான் இன்னும் அடிச்சு சொல்றேங்க, அணு ஆயுதத்தை உருவாக்கணுன்ற எண்ணம் எங்க மனசுல துளியும் கிடையாது. இஸ்லாம் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை நாங்க பெரிய பாவப்பட்ட செயலா பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஃபத்வா போட்டிருக்கும் போது எப்படி நாங்க அதை பர்சீவ் பண்ணிருப்போம்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, போன வருஷம் இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல, இதோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் என்ன தெரியுமா குற்றச்சாட்டை முன் வச்சாங்க ஈரான் மேல. கடந்த 20 வருஷத்துல ஈரான் முறையா இந்த என்பிடியை பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நியூக்ளியர் பவரை நீங்க மக்கள் நலன் சார்ந்த ஆற்றலுக்காக பயன்படுத்தாம இன்னொரு பக்கம் ஆயுதத்தை உருவாக்க பயன்படுத்துறீங்க, இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்கன்ட்டு போன வருஷம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த கலையபுரங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இப்ப ஈரான் என்ன சொல்லுது, நாங்க தான் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. கேரோலின் லெவிட், ஒயிட் ஹவுஸோட பிரஸ் செக்ரட்டரி, இவங்க தான் இப்போதைக்கு ட்ரம்பா இருந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்களும் வந்தாங்க ஒயிட் ஹவுஸ்க்கு. செய்தியாளர்கள் ஃபுல்லா புடைய சூழ்ந்திருந்தாங்க. கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப லெவிட் என்ன நம்ம ஒவ்வொரு பதிலா சொன்னாங்க, இந்த ஈரான் ரெஜிம் அப்புறம் இந்த நியூஸ் மீடியா, அவங்களை பேஸ் பண்ண நியூஸ் மீடியா, அவங்க எல்லாம் ஃபால்ஸ் செய்திகளை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாம் தப்பா நியூஸ் போடுறதா அவங்க சொல்லிட்டு அமெரிக்காவும் ஈரானும் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏங்க, ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரியே நோன் சொல்ற விஷயம். அதாவது மறைமுகமா நாங்க பேசுறது ஓகே, டைரக்டால பேசுறது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஏங்க இன்னும் தாங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா அதை இன்டைரக்ட்ன்ற மாதிரி விஷயங்களை அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ற மாதிரின்னு தெரியல. ஏதோ அவங்க சொன்னா ஈரான் கேட்கன்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ஷன் இன்னும் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுல. இந்த பிரைவேட் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பப்ளிக் நடந்துட்டு இருக்க விஷயங்களோட வேறுபட்டு இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இப்ப அமெரிக்கா ஈரான் கிட்ட சொல்லுமா நீ இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு, ஈரானை வாயை போத்துட்டு ஓகே ஜமா கேட்கறேன்னு சொல்லுமா. இதை ஈரான் வெளியே சொல்லும்போது பப்ளிக்கா இல்ல நாங்க தான் கெத்து, அமெரிக்கா நாங்க எந்த அளவுக்கு ஓட வரோம் பாருங்க அப்படின்னு கெத்தா பேசுவாங்கன்ற துணியில தான் இதை சொல்றாங்க. பிரைவேட் கம்யூனிகேஷன் வேற, பப்ளிக்கா அதை வேற மாதிரி தான் சொல்லுவாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 11,000 டார்கெட்ஸை இது வரைக்கும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலமா நம்ம ஹிட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு லெவிட் சொல்லியிருக்காங்க. எங்க ஈரான்ல ஹிட் பண்ணிருக்கிறதா. ஆனா ஈரான் என்ன சொல்லுது, அவங்க அடிச்சதுல பெரும்பாலும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்றது மிலிட்டரி டார்கெட்ஸ்ன்றாங்க. ஈரானோட மிசைல்ஸ் அப்புறம் ட்ரோன்ஸ் இதோட அட்டாக்ஸ் இருக்குல்ல, அதாவது இதெல்லாம் எதிரிகள் மேல அவங்க ஏவர அந்த தன்மை இருக்குல்ல, அதை 90% டவுன் பண்ணிட்டாங்களாமா இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலமா. அப்புறம் எப்படி இங்க மிடில் ஈஸ்ட் முழுக்க இவ்வளவு தூரம் ட்ரோன்ஸ் மிசைலா வந்துகிட்டு இருக்கு, இஸ்ரேல பதம் பார்த்துட்டு இருக்காங்க ஈரானு எப்படி? அப்ப யார் இந்த பக்கம் போய் சொல்லிட்டு இருக்கா? ஓகே ரைட்டு, ஏன்னா 90% டவுன் ஆயிருக்குன்னா முன்னாடி ஈரான் நடத்தின அக்ரெசிவான அட்டாக்ஸ் இருக்குல்ல, அதோட தன்மை இப்போ குறைஞ்சிருக்கணும். இந்த 1 மாசம் ஆயிடுச்சுல எல்லாம் ஆரம்பிச்சு, இன்னும் ஃபர்ஸ்ட் நாள் எந்த அளவுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து அதே அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப 90% டவுன் பண்ணிட்டாங்கன்றத எப்படி நம்ம நம்ப முடியும்? 150 ஈரான் நேவியோட வெசல்ஸ், இத்தனை கப்பல்கள் நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோன்னு லெவிட் அவர்கள் பெருமிதமா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த 150 ஈரான் நேவி ஷிப்ஸ்ல பாத்தீங்கன்னா 90% ஷிப்ஸ்லாம் பெரிய பெரிய கப்பல்களாம், எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டோம். ஈரானோட நேவியே கிட்டத்தட்ட காலியாகிற நிலைமையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி ஹார்மோஸ்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட பிடிச்சிருக்காங்க, அமெரிக்காவும் எதுவும் பண்ண முடியல. அப்ப அங்க ஈரானோட நேவி இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்டா இருக்குல்ல ஒவ்வொருத்தர் ஸ்டேட்மெண்ட்டும். ஓகே ரைட்டு. நேட்டோ இது வரைக்கும் இந்த கான்ஃபிளிக்ட்ல பெருசா தலை காட்டாதவங்க,
இப்ப பெருமிதமா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஈரானோட ஒரு வெப்பனை இன்டர்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப சக்சஸ்ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நேட்டோ என்ன சொல்லுது? எங்க அமைப்புல இருக்க ஒவ்வொரு ஆலையும், அதாவது ஒவ்வொரு உறுப்பினர்களையும் பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை ஒட்டுமொத்த நேட்டோ உறுப்பினர்களுக்கும் இருக்கு. அந்த வகையில டர்க்கியை இப்ப நாங்க காப்பாத்தி இருக்கோம்னு சொல்றாங்க நேட்டோ. ஈரான் என்ன பண்ணிருக்காமா, பேலிஸ்டிக் மிசைல் ஒன்னத்தை டர்க்கி நோக்கி அனுப்பியிருக்கான், லான்ச் பண்ணிருக்கான். அந்த மிசைல வர்ற வழியிலேயே டர்க்கிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நாங்க சக்சஸ்ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். இதுதான் நேட்டோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட மகிமன்ற மாதிரி அவங்க ஆகா ஊகன்னு பேசியிருக்காங்க. இன்னொரு மேட்டர் என்ன சொல்றாங்க, இது போல த்ரெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வரும்னு தெரியும், அதுக்கு தான் நாங்க ப்ரிப்பேர்டா இருந்தோம். இப்ப மட்டும் இல்ல, நேட்டோ எப்பவுமே ப்ரிப்பேர்டா தான் இருக்கும். ஸோ நாங்க எங்களோட உறுப்பினர்களை பாதுகாக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, சபாஷ் செம. அப்ப அமெரிக்கா கேட்டுட்டு இருக்க போக வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, இது என்கிட்ட மட்டும் இல்ல, இந்த அவங்க கிட்டையும் பதில் இருக்காது. சரி ரைட் விடுங்க, அது அவுட் ஆஃப் சிலபல் கொஸ்டின். இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, அவங்க ஈரான் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்காங்க. இப்ப கடந்த 24 மணி நேரத்துல என்ன இருக்குன்னா, 40 மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ்னு இதெல்லாம் சேர்ந்து யுஏஇ ஒரு வழியாக்கி இருக்கு. இது வெளியான தகவல் கிடையாதுங்க. யுஏஇ ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஆமாங்க 24 ஹவர்ஸ்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. ஆனா பெரும்பாலும் அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டதா தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அண்ட் அந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சு அந்த வார், அதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1941 ட்ரோன்ஸ், 400 மிசைல்ஸை யுஏஇ ஃபேஸ் பண்ணியிருக்கான். இந்த ஈரான் லான்ச் பண்ண இவ்வளோ ஆயுதங்களும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா அவங்களே இப்போ நம்பர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு நாடு மேல ஒரு மிசைல் வந்து விழுந்தாலே அவ்வளோ பதறும். யுஏஇ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களே. இந்த இஸ்ரேல்ல பெருசா பாதிப்பே இல்லையே ப்ரோ, மிடில் ஈஸ்ட்ல மட்டும் அவ்வளோ பேர் உயிரிழக்கிறதா செய்தி வருது, காயம் போறாங்கன்னு செய்தி வருது. அமெரிக்க பேசஸ்ல அதிகமாக ஹிட் பண்ணிட்டு இருக்கான் செய்தி வருது. ஈரான்ல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறதா செய்தி வருது. ஆனா எப்படி இஸ்ரேல்ல ஒண்ணுமே இல்லாம இருக்குன்னு பல பேர் நினைப்பீங்க. இருக்கு, ஆனா அங்கிருந்து நியூஸ் வெளியே வர தன்மை இருக்குல்ல, அது கொஞ்சம் லேகியா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா 6000 பேருக்கு மேல இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சு இந்த நாள் வரைக்கும் 6000 பேர் இஸ்ரேலர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்தவங்க. இதுல 121 பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு. ஒருத்தர் கிரிட்டிக்கலா இருக்கிறதா இஸ்ரேல் அரசே சொல்லியிருக்காங்க. அண்ட் 16 பேர் சீரியஸா இருக்கிறதாவும் அவங்களே கிளைம் பண்ணியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே 232 புதிய கேஷுவாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்ப ஈரானோட அடி எந்த அளவுக்கு விழுந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இதுல கொடுமையான விஷயம், நாம எல்லாம் கண்டனம் பதிவு பண்ண வேண்டிய விஷயம், இஸ்ரேல் சிவிலியன்ஸை தொட்டாலும் தப்பு தான், ஈரான் சிவிலியன்ஸை தொட்டாலும் தப்பு தான். ஹெஸ்புல்லா, இப்ப இஸ்ரேல் ஈரானை மட்டும் சமாளிக்கல, ஹெஸ்புல்லாவும் சேர்த்து சமாளிச்சுட்டு இருக்காங்களா? அடுத்த ஹூதி சார்ந்தும் சமாளிக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? இல்ல ஹெஸ்புல்லா இப்ப என்ன பண்ணிருக்கு, கொரில்லா வார்ஃபேர் இருக்குல்ல, அதை இனிஷியேட் பண்ணிட்டாங்க ஐடிஎஃப்க்கு எதிராக. கொரில்லானா குழம்பிடாதீங்க மக்களே, இப்போ ஒரு சோல்ஜர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பேட்டர்ன் இருக்கும், இப்படிதான் அட்டாக் பண்ணணும், இந்த பேட்டர்ன் அட்டாக் பண்ணணுன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கும். ஆனா இந்த கொரில்லா அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த நக்சல்ஸ் சொல்லப்படுறவங்க, ரெபல்ஸ், இது போல ஆட்கள் பெருசா பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த கொரில்லா அட்டாக்ன்றது எப்ப எங்க இருந்து எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது, திடீர்னு நடக்கும். இந்த ஆம்புஷ் மாரிலாம் அப்பேற்பட்ட அட்டாக்கை கிளைம் பண்ணுவோம். இந்த அட்டாக் அவங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது வரைக்கும் 7 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸை கொன்னுட்டோன்ட்டு அவங்க சைட்ல கிளைம் பண்றாங்க. 49 பேர் காயம்பட்டிருக்காங்களாம் கடந்த 15 நாட்கள்லயே. இவ்வளவு விஷயங்கள் இப்போ ஒன்று அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் எதிர்த்தரப்புல கேட்கும் போது எக்ஸாக்ட் நம்பரை ஒத்துக்க மாட்டாங்க, அது உண்மைதான். ஓகே, இந்த ஐடிஎஃப் இந்த அளவுக்கு மல்டி ஃப்ரண்ட் வார்ல ஈடுபட்டிருந்தோம் கூட அவங்களோட அடுத்தடுத்த தாக்குதல் வீரியம் இருக்குல்ல குறைஞ்ச மாதிரி தெரியல. ஐடிஎஃப் இப்போ இடத்துல கிளைம் பண்ணிருக்கு, ஈரான்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி நாங்கள் அடிச்சிட்டோன்றாங்க. ப்ரோ, ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டிலாம் அடிச்சா ஒத்துக்க மாட்டாங்களே, ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க என்னதான் சொன்னாலும் நாங்கள் அடிக்கவில்லை தானே சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களே ஃபயர் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு. எப்படி ஐடிஎஃப் யூனிவர்சிட்டி அடிச்சு ஒத்துக்கிறாங்க கேட்டுங்கன்னா அவங்களே சொல்றாங்க. அதுக்கு விளக்கத்தை என்ன சொல்றாங்கன்னா, அது வெறும் யூனிவர்சிட்டியா படிப்பதற்கான இடமா இருந்தால் நாங்கள் தொட்டிருக்க மாட்டோம். ஆனா அங்க இந்த ஐஆர்ஜிசி என்ன பண்ணுது, ஆர்என்டி பண்ற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த ஆயுதங்களை புதுசு புதுசாக உருவாக்குவாங்களே, அதுக்கான டெவலப்மெண்ட், ரிசர்ச் எல்லா வேலையும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெஹரான்ல இருக்கிற முக்கியமான மிலிட்டரி டார்கெட்டா இது எங்களுக்கு மாறிச்சு. அந்த யூனிவர்சிட்டி பேரு ஈரானியன் இமாம் ஹொசைன் யூனிவர்சிட்டி. அதனால தான் நாங்கள் தொட்டோம் அப்படின்னு ஐடிஎஃப் இப்போ போல்டா கிளைம் பண்ணிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கற்பனையா ஒன்று சொல்றேன், இப்போ நமக்கு ரொம்ப நட்பு நாடு ஒன்று இருக்கு, அந்த நாடுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம நாட்டு சோல்ஜர்ஸோட உயிரை அந்த நாட்டுக்காக பணயம் வைக்க நம்ம அனுப்புறோம்னு வைங்க, இந்தியாவில் இருக்க மக்கள் நிலைமை என்னவா இருக்கும், அவங்க மனநிலை யோசிக்க முடியுதா? அப்படியே இங்க கொண்டு வாங்க இந்த விஷயத்த. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இஸ்ரேலுக்காக அவங்க உயிரை பணயம் வைக்க ரெடியா இருக்காங்களே, ஏன்னா இந்த டீல் முடியல அப்படின்னா அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுன்றது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. இவ்வளவு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இஸ்ரேலுக்காக உயிரை பணயம் வைக்க ரெடியா இருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.